திடீரென கட்டப்பட்ட தடுப்புச் சுவர், சாலையை கடக்க முடியாமல் பரிதவித்த மக்கள். மதுரை வடக்கு வெளி வீதியில் ஆட்டோமொபைல்ஸ், இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை, மொபைல் போன் மற்றும் கம்ப்யூட்டர் ஷோரூம் உள்ளிட்ட பல்வேறு தொழில் ஸ்தாபனம் அமைந்துள்ளது. மேலும் ரயில் நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், மீனாட்சி அம்மன் கோவில் ஆகிய இடங்களுக்கு செல்லும் சாலையாக வடக்கு வெளிவீதி உள்ளதால் மிகவும் முக்கியமான சாலையாகவும் உள்ளது. எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கும் இந்த சாலையில் தினந்தோறும் பேருந்து, கார், ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் இவ்வழியாக செல்வதை பார்க்க முடியும். இதனால் எண்ணற்ற பொதுமக்களையும் அப்பகுதியில் காண முடிகிறது. இந்நிலையில் விபத்தை தடுக்கும் நோக்கில் சாலையின் நடுவே தடுப்புச் சுவர் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வரும் பொதுமக்கள் எதிரே உள்ள சாலைக்கு செல்வதற்கு தடுப்புச் சுவரில் உள்ள இடைவெளியின் வழியாக ஆபத்தான முறையில் சாலையை கடந்து செல்கின்றனர். இதனால் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும், அவ்வப்போது ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் போக்குவரத்து காவல்துறையினர் அவ்விடத்தை ஆய்வு செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவரின் இடைவெளி வழியாக பொதுமக்கள் செல்வதை தடுக்கும் நோக்கில் செங்கல் வைத்து தடுத்தனர். இதனால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இப்படி தடுப்புச் சுவரில் உள்ள இடைவெளியை அடைத்தால் நாங்கள் எப்படி எதிரே உள்ள சாலைக்கு கடந்து செல்ல முடியும்? அப்படி அந்த சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 பக்கமும் வெகு தூரம் நடந்து சென்றுதான் அந்த சாலைக்கு செல்ல வேண்டும். அப்படி இருக்கும் போது எப்படி இந்த சாலையை அடைக்கலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏஆர் பிளாசா அருகே பேருந்து நிறுத்தம் உள்ளது. அதன் எதிரே ஒரு சிறு இடைவெளி உள்ளது. அது வழியாக தற்போது பொதுமக்கள் சென்று வருகின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி பேருந்து நிறுத்தம் எதிரே உள்ள தடுப்புச் சுவரில் ஒரு வழி அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக அப்பகுதியில் உள்ள வியாபாரிகளும் பொதுமக்களும் கூறுகையில், பொதுமக்கள் மறியல் பண்ணும்போது போக்குவரத்து அதிகாரிகள் வந்து அதை உடனே கலைஞ்சு போக சொன்னாங்க. இதில் ஒரு 15 நிமிடம் போக்குவரத்து தடைப்பட்டது. அவங்க எந்த கணக்கும் கொடுக்கல. யாரு இல்லை, ஆட்சியாளர் ஆணைப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நாங்கள் ஒன்றும் ஏற்று ஒன்றும் பேச முடியல. அதனால் ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ஜெயபிரகாஷ். ஆட்டோமொபைல் அசோசியேஷன், தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அசோசியேஷன் சார்பாக பேசுகிறோம். கூட சிதம்பரம் அண்ணாச்சி தலைவர் இருக்காங்க. இந்த இது வந்து எங்களுடைய வியாபாரம் நேற்று வந்து திடீர்னு வந்து நடுவில் ரோடை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி அந்த அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வராமல் இந்த பக்கத்துல அங்கிட்டு போகாமல் நடுவில் வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு 3-4 இடத்துல. அதனால் பொதுமக்களும் போக முடியல, எங்களால் வர்ற கஸ்டமரும் போக முடியல. அதனால என்னென்னா நேற்று கொஞ்சம் வியாபாரமும் டல்லாக போயிடுச்சு. சரக்கு அதை வர்ற கஸ்டமரும் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒரு கிலோமீட்டர் சுற்றி வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம நேற்று வந்து நம்ம போக்குவரத்து துறை இவங்கள்ட்டெல்லாம் பேசினப்ப நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் எங்கள் ஆட்டோமொபைல்ஸ் சங்க சார்பாக நாங்கள் வந்து மனு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இதை உங்களுக்கு சொல்கிறோம். எங்களுக்கு வந்து தயவு செய்து எல்லாரும் பொதுமக்கள் சிரமத்துக்கு வராமல் இருக்கிற மாதிரி பாதையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கரு, வழித்தடங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிங்கன்னா பொதுமக்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க, வியாபாரிகளும் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வியாபாரம் பண்ணி வரி கட்டுறோம். அந்த வரி தான் மக்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது. தயவு செய்து நீங்கள் இந்த இதை வந்து தாமதம் இல்லாமல் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் நந்தகுமார். அதாவது பேருந்து நிறுத்தத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மக்களுமே வந்து 1/2 கிலோமீட்டர் சுத்த வேண்டி இருக்குது. இதில் வெளியூர்லேருந்து வர்ற வயதானவங்க, முதியவங்க, மாற்றுத்திறனாளி நிறைய நாங்கள் பார்க்குறோம். தினசரி இந்த வரையில் பார்க்குறோம். மாற்றுத்திறனாளிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கே காவல் அதிகாரிகள் வந்து இதில் வந்து கவனித்து நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த சேதுபதி பள்ளி, அந்த பள்ளியும் அடைச்சிட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட 1500-2000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த பாதையும் அடைச்சிட்டாங்க. இவங்க கேட்டால் போக்குவரத்து விபத்துன்றாங்க. விபத்துனா பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்களுக்கு ஒரு பாதசாரிகளுக்கு ஒரு சரியான நடைமுறையே இல்லை. இந்த வடக்கு வெளி வீதியில் ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரோ 1/2 கிலோமீட்டரோ சுத்தம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. சாதாரண பொதுமக்களுக்கு தேவையான நடவடிக்கை எங்கேயுமே இங்கே அடைச்ச ஒரு காரணத்தினால எல்லா பேருமே அந்த சிக்னலில் போய் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த சிக்னலுக்கு போனால் மேற்கொண்டு தாமதமாகுது. அதனால் இந்த காவல்துறையும் அந்த ஆட்சியாளர்களும் பொதுமக்களுக்கு தேவையான இந்த பேருந்து நிழற்குடையிலிருந்து மக்கள் பாதசாரிகள் நடந்து போகிறதுக்கான ஒரு நடப்பாதை வைக்கணும். அப்படி இல்லைன்னா உயர்மட்ட நடைபாதை அடைத்து கொடுங்க, ஏதாவது போட்டு கொடுக்கணும். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு யாரும் சுற்றி போக முடியாது. சின்ன பிள்ளை என்ன பண்ணுங்க, பள்ளிக்கு போகிற மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, வயதானவங்க சிரமப்படுறாங்க, மாற்றுத்திறனாளி ரொம்ப சிரமப்படுறாங்க. நீங்கள் வந்து வேணால் இந்த
பேருந்து நிறுத்தத்தை கவர் பண்ணி பாருங்கள். அங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் இந்த பாதையை கடந்து போகிறாங்கன்னு கொஞ்சம் கவர் பண்ணி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள், அதிகாரிகளுக்கு சொல்லுங்கள். இது ஒரே கோரிக்கை வந்து ஆட்சியருக்கும், காவல் அதிகாரிகளுக்கும், மாநகராட்சி அதிகாரிகளுக்கும், பேருந்தில் பயணம் செய்யக்கூட பாதசாரிகளுக்கும், பொதுமக்களுக்கு, வயதானவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சரியான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும். சீனிவாசன். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.